ஸோ 1908 பிப்ரவரியில் ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் தூத்துக்குடியில். என்ன ஸ்ட்ரைக்கு? ஒரு மில், கோரல் மில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக்கை நடத்தின முக்கியமான 2 நபர்கள் யாருன்னு பார்த்தோன்னா வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா. ஸோ இதுக்கான ஒரு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டம் எங்கே நடக்கணும்? தாமிரபரணி ஆற்றங்கரையோரம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஆற்றங்கரையோரம்? தாமிரபரணி ரிவர், அலாங் தாமிரபரணி ரிவர். ஸோ இந்த கூட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வன்மையான சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்காக என்ன பண்ணுவார்? கலெக்டர் வின்ச்ன்னு சொல்லி ஒருத்தர், தூத்துக்குடி கலெக்டர், நெல்லை கலெக்டர் வின்ச் வந்து அந்த பகுதிகள், அதாவது அவங்க பேசின பகுதிகள்லாம் வந்து ரொம்ப வன்மையாக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவர் வந்து பெல்லாரி சிறையிலையும், இவர் எங்க ஃபஸ்ட்டு திருச்சி ஜெயிலில் எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க. திருச்சி ஜெயிலேருந்து இவர் சேலம் சிறைக்கு மாற்றுவாங்க. இவருக்கு தொழுநோய் வந்து கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார்? சுப்பிரமணிய சிவா என்றவர் இறந்துடுவார். ஓகேவா? தொழுநோயின் காரணமாக இறந்துடுவார். அவர் தொழுநோய் எங்கே வந்திருக்குன்னா அந்த சேலம் சிறைச்சாலையில் தொழுநோய் இருக்கிற அங்கே கைதிகள் இருப்பாங்க, அந்த பிரிவில் இவர் சேர்த்து விட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவருக்கு என்ன பண்ணுவோம்? அந்த தொழுநோய் வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ அதன் மூலமாக அவர் இறந்துடுவான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது வந்து நான் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆரம்பித்த சில சங்கங்கள் என்னன்னு சொல்கிறேன். அதை அப்படியே லைனாக நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி, சென்னை, இது 2 இடத்துலையும் ஆரம்பிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு தூத்துக்குடியில் ஆரம்பித்த சங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சங்க நெசவுச்சாலை, தர்ம சங்க நெசவுச்சாலை. 2வது தேசிய பண்டகச்சாலை. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் சென்னையில் 2 சங்கம் ஆரம்பிச்சிருக்கார். விவசாய கைத்தொழில் சங்கம். இதெல்லாம் கேட்பாங்க. விவசாய கைத்தொழில் சங்கம் யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டாங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. விவசாய கைத்தொழில் சங்கம். 2வது சுதேசி பிரச்சார சபை. சுதேசி பிரச்சார சபை. அந்த பிரச்சார சபை வந்து யார் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாருன்னா வி. சக்கரை ரெட்டியார் அப்படின்றவருடைய இணைந்து அந்த பிரச்சார சபையை ஆரம்பிச்சிருப்பார். சுதேசி பிரச்சார சபை. அது யார் கூட கூட்டணி அமைச்சு ஆரம்பிச்சிருப்பாருன்னா வி. சக்கரை ரெட்டியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா இவருக்கான பட்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா? செக்கிழுத்த செம்மல். அப்புறம் வேற என்னது? கப்பலோட்டிய தமிழன். சுப்பிரமணியம் சிவாவுடைய இயற்பெயர் வந்து சுதந்திரானந்தா. சுதந்திரானந்தா. அவருடைய இயற்பெயர் சுதந்திரானந்தா. ஸோ அந்த தொழுநோய் அப்புறமா வெளியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுவார். தொழுநோய் ரொம்ப முற்றியதுனால அவர் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ கடைசி காலத்தில் தர்மபுரியில் பாப்பாரப்பட்டி, நான் சொல்கிறது வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள். ஸோ கடைசியாக பாப்பாரப்பட்டி தர்மபுரியில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு தர்ம ஆசிரமம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். இன்னமும் அது செயல்பட்டு தான் இருக்குது. ஸோ பாப்பாரப்பட்டி தர்மபுரி. ஸோ கடைசி காலங்களில் இவர் என்ன பண்ணுவார்னா சில நாடகங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போட்டிருப்பாங்க. அந்த நாடகங்களுடைய பெயர் சிவாஜி தேசிங்கு ராஜா. சிவாஜி தேசிங் ராஜா போன்ற நாடகங்களை நடத்தியவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ இது எப்போ நடத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த சுதேசி இயக்கம்ல இருந்துச்சு இல்லையா, அந்த பீரியடில் நடக்கப்பட்டது. ஸோ அந்த நாடகங்கள் பேர் சிவாஜி தேசிங் ராஜா. இதை யார் வந்து கண்டக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா யார்? சுப்பிரமணிய சிவா. அதாவது சுதந்திர நந்தா என்கிற சுப்பிரமணிய சிவா. ஸோ கடைசி காலத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து தன்னை வந்து இலக்கிய பணியில் ஈடுபடுத்தியிருப்பார். நீங்கள் அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம், ஒத்துழையாமை இலக்கம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இயக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வ.உ.சி வந்து பெரிதாக பங்கு கொள்ள மாட்டார். ஸோ பட் வந்து தன்னுடைய சார்பில் இருந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய வழக்கறிஞர் பணி, அவரை வழக்கறிஞராக தான் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதை பண்ணுறதை விட்டுட்டு, அந்த தொழிலை விட்டுட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இலக்கிய பணிக்கு வந்திருப்பார். 2 புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் வந்து முக்கியமாக எக்ஸாமில் கேட்கலாம். 1914 மெய் அறிவு அப்படின்னு ஒரு புத்தகமும், 1915 மெய் அறம் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த 2 புத்தகமும் யார் எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். மெய் அறிவு மெய் அறம்